இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பல சாட்டையடி தீர்ப்புகளை சொல்லியிருக்குது. பல நேரங்களில் அது அப்சர்வேஷனாக இருக்குது. அந்த தீர்ப்பெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அவங்க பாட்டு அடுத்த வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஒரு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இருக்குன்னா அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதும் இது வரைக்கும் நீதிமன்றம் கொடுத்தது மாதிரியும் தெரியல. ஆனால் என்ன ஒரு முகத்தில் அறையிறது மாதிரி ஒரு அப்சர்வேஷன், ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை நீதிமன்றத்தில் மதுரை கைத்தறி நகர்ன்னு இருக்கு. அந்த கோரிக்கையே நமக்கு வித்தியாசமா இருக்குது. அங்க வந்து ஒரு லேடி வந்து ஒரு டாஸ்மாகை திறக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நீங்க கவுன்சிலிங் மதுவிலேருந்து அந்த போதை பழக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு பக்கம் பண்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்களே டாஸ்மாக் நடத்துறீங்க. டாஸ்மாகே அரசு தான் நடத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி, அழகான கேள்வி. அதில் இன்னும் ரொம்ப ஒரு லாஜிக்கலாக ஒன்று கேட்டிருக்கான். ஆன்லைன் ரம்மியை உங்களால் தடுக்க முடியுது, எல்லாருடைய மொபைலுக்கும் அது வந்துடுது. அது ஒரு டிஃபால்ட்டாக இப்போ அது வந்து நிறைய ஆடு மாதிரியே வந்துடுது. நீங்கள் அதை இது பண்ணிங்கனாலே நீங்கள் கேமுக்கு உள்ளார போயிடுவீங்க. அதையே உங்களால் தடுக்க முடிஞ்சது, ஏன் டாஸ்மாகை இழுத்து மூட முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதாவது ஒரு கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்ல விருப்பம் இல்லை, எல்லாம் சொல்ல முடியாது, தர்ம சங்கடத்தில் இருக்கீங்க என்று சொன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பதில் இட்ஸ் அ குட் கொஷின். அதனால ஒரு நல்ல கேள்வி அப்படிதான் அரசாங்கம் சொல்லுவாங்க. நீங்க சொன்னபடியே ஒரு மான ரோஷன்லாம் இருக்க தொடச்சிட்டு போயிடுவாங்கன்னா தினசரி வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஏதாவது ஒரு கோர்ட்ல வந்து தமிழக அரசை பார்த்து இந்த மாதிரி காரி துப்பக்கூடிய நிலையில தமிழக அரசு இருக்கிறது. இதில் என்ன நீங்க கவனிக்கணும்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல பல பேர் வந்து இவர்கள் போட்ட பிச்சை என்று அவங்களே சொன்னாங்க. நாம சொல்ல, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி இவங்க போட்ட பிச்சை போக இருக்கக்கூடிய நீதிபதிகள் ரொம்ப சில பேர் தான். அப்படி ஒரு சில பேர் இருக்கும் போதே தினசரி அப்படி காரி துப்பக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், நேர்மையான முறையில் நீதிபதி நியமனம் செய்யப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாள் முழுக்க எல்லா கேஸ்லையும் காரி துப்புவாங்க தமிழக அரசு. ஒரு 20% இருக்கக்கூடிய ஜட்ஜஸே இது மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப எந்த அளவுக்கு மோசமான நிர்வாக சீர்கேட்டுல தமிழக அரசு இருக்கின்றது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அவர் அழகா கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன? இந்த தமிழகம் முழுக்க மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம், இது அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் மேம்படணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், தொற்று நோய் வந்தா பாதுகாக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய வேலை. நதி நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ரோடு போடணும், இப்படிதான் உள்கட்டமைப்பு அதிகப்படுத்தணும். இதுதான் அரசாங்கத்துடைய வேலைங்கிறது, இப்படிதான் இருக்கணும். இதை விட்டுட்டு டாஸ்மாக்ல சரக்கு வித்தையா, தீபாவளி வருது, ரிபப்ளிக் டே வருது, அதுக்கு டார்கெட் இவ்வளோ அச்சீவ் பண்ணியா? கலெக்டர் கேட்கிறாரு. அதை ஆங்கில செய்தித்தாள் அதை வந்து மீடியால போட்டு கிழிச்சு கேள்வி கேட்கிறான். ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபங்க்ஷனரி கலெக்டர் வந்து டாஸ்மாக் இந்த மாதிரி சேல்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏன் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணல என்று ரிபப்ளிக் டே அன்னைக்கு கேட்டிருக்காருன்னு சொல்லி பேட்டி வந்திருக்கு. அந்த அளவுக்கு தமிழகத்துடைய நிர்வாகம் இருக்கிறது. இப்ப டாஸ்மாக்ல சரக்கு விற்கலையா, அப்போ வந்து விற்கிறதுக்கு எப்படி வந்து அதை இது பண்ணலாம்? அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் அது வச்சோம்னா அது கண்கவரம் இது பண்ணலாமா? இல்ல சின்ன பாக்கெட், மினியேச்சர் பாக்கெட்ல கொடுக்கலாமா? வேடனா அது பேர் என்ன? வீரன் 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 என்ற தலைப்புல புதுசா பிராண்ட் அறிமுகப்படுத்தலாமா? டெட்ரா பேக்ல கொடுக்கலாமா? டெட்ரா பேக்ல கொடுக்கலாமா? அப்புறம் காலையில 9 மணிக்கு, ஏன்னா வேலைக்கு போறவங்க பல பேர் சாப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ அவங்கள வந்து குடிகாரர்கள் வேற சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் சொல்லணும். அந்த மதுப்பிரியர்களுடைய வசதிக்காக டெட்ரா பேக்லையும் காலையிலையும் 9 மணிக்கு திறக்கலாமாங்கிற பல முன்னேற்பாடுகள் குறித்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் அதெல்லாம் இல்லை, எதிர்ப்பு வந்தோடனே அப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கலை அப்படின்ட்டாங்க. ஆகவே மருத்துவமனை கட்ட வேண்டிய அரசாங்கம், மருத்துவமனைகளை பராமரிக்க வேண்டிய அரசாங்கம், மருத்துவமனைகள் நிறைய பிரைமரி ஹெல்த் நிறைய வரணும், எங்கேயும் நோய் இருக்கக்கூடாது, நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இத்தனை 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட பாதிப்பு இருக்கிறது, அது ஒவ்வொரு வருஷமும் எப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது, இதுதான் பேராமீட்டர்ஸ். அதெல்லாம் பார்த்து சரிப்படுத்துவதற்கான முயற்சி நடக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எத்தனை டாஸ்மாக் விற்கணும், அதுதான் உனக்கு கவலை. மேலும் மேலும் டாஸ்மாக் விற்கணும். டாஸ்மாக் வித்தா வாங்கறது ஹோல்சேல் இவங்க யாரு, ப்ரொடியூசர் யாரு? 2 கழக கண்மணிகளுடைய முக்கிய புள்ளிகள். அப்ப அதிமுக வந்தாலும் டாஸ்மாக் இருக்கும், மாறாது. திராவிடம் வந்தாலே டாஸ்மாக் இருக்கும். தமிழகத்தை ஒழித்ததே வந்து இந்த திராவிடம் தான். 2 கழக கண்மணிகளுடைய ஏடிஎம்கேல சில பேர், டிஎம்கேல சில பேர் டிஸ்டிலரிஸ் நடத்துறான். அவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கான்.
இங்க வந்து நம்ம பல டியூஷன் சென்டர் நடந்துட்டு இருக்கு. அடையாறு ஆற்றங்கரை ஓரமாக கிட்டத்தட்ட 17 டியூஷன் சென்டர், 2 ஐடி சென்டர் நடக்குது ஃப்ரீயா. வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம், அனன்யா ஃபவுண்டேஷன், சிங்கேரி சாரதா மடம் எல்லாம் சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நான் அடிக்கடி அந்த பகுதி போவேன். அதை அந்த வகுப்புகள் எல்லாம் போய் பார்க்கறதுக்காக போவேன். என் ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்த சொல்றேன். வாரத்துக்கு ஒரு 3 நாள் அந்த பக்கம் நான் எப்படி இருந்தாலும் போவேன். எப்போ போகும்போது புதுசா ஒரு போஸ்டர் இருக்குங்க, வருந்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி. 45 வயசுல இருக்கும், 35 வயசு, 45 வயசு, லெஸ் தேன் 50 இயர்ஸ்ல ஒருத்தர் இறந்து போனதா இருக்கும். அந்த பயில பல பேர் நமக்கு தொடர்புல இருக்கணும், போய் கேட்போம். யாரு என்ன கேட்டோம்னா, குடிகார பையங்க குடிச்சு குடல் வந்து செத்து போயிட்டான். தினசரி இப்படி ஒரு இன்சிடென்ட்ங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரெச், நான் சொல்ல ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நான் வாரத்துக்கு ஒரு 3 நாள் போறேன். யாராவது வருந்துகிறோம் போஸ்டர், 35-45 வயசுல, 50 வயசுக்குள்ளார. அப்ப தமிழ்நாடு முழுக்க அந்த குடியால் செத்துக்கொள்ளக்கூடிய, தினசரி சாப்பிடும் எத்தனை பேர் இருப்பாங்க? கள்ளச்சாராயத்துல பல்கா சவறது வேற, அது தவிர இது தெரியாம இன்விசிபிள் டெத்து. இது சாராயத்தான் செத்தான்னு எவனும் சொல்ல போறதே இல்லை. இவனுக்கு 10 லட்சம் கிடைக்கவும் போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அந்த தமிழ்ல சொல்லுவாங்களே, ஒரு மோசமா திட்டுவாங்களே, தாலி இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா. இதே கனிமொழி வந்து இளம் விதவைகளுக்காக போராடுகிறோம் பண்ணாங்களே, இப்ப அவங்க கண்ணுக்கு தெரியலையாது. அப்ப உண்மையிலே அது இளம், அவங்க சொன்னது கரெக்ட், அப்போ சொன்னது கரெக்ட், இப்ப அவங்க சொல்லாம இருக்காங்க. இளம் விதவைகள் நிறைந்த தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தினசரி பல பேர் அந்த மாதிரி இறந்து போறாங்க. அப்ப மக்களை கொலை செய்ய, அந்த கொலை செய்த பணத்தை வைத்துக் கொண்டு சாராய வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறது டாஸ்மாக். இதான் உண்மை. இது ஒரு பக்கம். இது இன்னொரு பக்கம் சொல்ற கேளுங்க. நீங்க வந்து அதே போல அந்த பகுதிக்குள்ளார போனீங்கன்னா, வீட்டுல வந்து படுத்த படுக்கையா நடமாட முடியாம படுத்து கிடப்பாங்க. யாரா வயசானவங்க நினைப்பீங்க, வயசான தாத்தா பாட்டி, 55 வயசு, அவ்வளவுதான். 50 இயர்ஸ்ல வந்து பெட்ரிடனாக போகிறார்கள். ஏன்னா தினசரி சாராயம், அந்த சாராயத்துல வந்து நல்ல சாராயத்தோட அவனே டாஸ்மாக்ல நிறைய கலந்து கொடுக்கறதா சொல்றாங்க, தெரியாது நமக்கு. போதைக்காக அங்கங்க சேர்க்கிறாங்களாம். அப்ப என்ன ஆகும்? முழுக்க முழுக்க அந்த பகுதி முழுக்க பெண்கள் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்தேன். காலங்காத்தால 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு 8 மணி 7 மணி வரைக்கும் தொடர்ந்து அவ்வளவு வேலை பண்ணி அவங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அப்படி அந்த பெண்கள் அவ்வளவு பாடுபடுவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக். இது யாரும் வெளியில பேச மாட்டாங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தையே சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய, நான் ஒரு இடத்த கேஸ் ஸ்டடியா பாக்குறேன். இதே தான் எல்லாத்தையும் இருக்கும். இப்போ இதோடைய அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, சிங்கிள் பேரண்ட், அந்த குழந்தைங்க அடுத்த தலைமுறை எப்படி பாதிப்பு அடையுதுங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. நீங்க சொன்னீங்கன்னா 50 வயசுல அந்த கணவர் இறந்துட்டாருன்னா, அப்படின்னா அது சிங்கிள் பேரண்ட்ல தானே அந்த குழந்தைய வளரும். ஒன்னா கணவர் இறந்து போறாங்க, இல்லைன்னா முடமா போய் படுத்த பேர்டனா இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து இந்த பெண்கள் காப்பாற்றணும். அப்ப அவங்க படிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கும், ஒட்டுமொத்த தமிழகத்தை வந்து பாதிக்கக்கூடிய, நான் சொல்றது ஒரு லோயர் மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் அந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் உள்ள நிலை இதுதான். அன்னைக்கு டெய்லி லேபர்ஸ், அன்ஆர்கனைஸ் செக்டார், அவங்களுக்கு ஒன்றும் சேமிப்பு இருக்காது. 1000 ரூபாய் டார்கெட், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். அடுத்த எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவோம். எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாருங்க. நீங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகத்து வந்தது. அந்த காசி தியேட்டர் இருக்கு, காசி தியேட்டர் கார்ல வந்து டாஸ்மாக் கடை இருக்கும். டாஸ்மாக் அந்த கார்ல அப்படி லெப்ட்ல நீங்க திரும்பினீங்கன்னா அங்க போலீஸ் போய் நின்றுட்டு இருப்பாங்க. 2 வீலர்ல யார் போனாலும் வாயா ஊது அப்படிமா. என்னையே ஒரு நாள் இப்படி போயிட்டு இருந்தா, சார் ஒரு நிமிஷம் வாய் ஊதுங்க சார் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டேன். இல்ல அங்கே டாஸ்மாக் இருக்கு அப்படின்னா. அங்க கடைக்கு வாசல்லேன்னு ஊத சொல்ல வேண்டியதானே. டாஸ்மாக் கடை கவர்மெண்ட் நடத்தும். அங்க வந்து வரிசையா 2 வீலர் பார்க்கிங் இருக்கு. 2 வீலர்ல வந்து குடிக்கிறான், அதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. வெளியில வரும்போது போலீஸ் அதே அவனை வந்து ஃபைன் போடுறீங்க. என்ன சார் நியாயம்? இப்படிதான் அந்த போலீஸ்காரனை பார்த்து நான் கேட்டேன். அவர் ஒன்று சிரிச்சுட்டு போயிட்டார். அவர்கிட்ட பதில் இல்லை. குட் கொஸ்டின் தான். ஆகவே தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வந்து மதுவால் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. தமிழக மக்கள் விழிப்பார்களா என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மக்களாக பார்த்து திருந்தணும். நாம பல முயற்சிகள் பண்றோம். அதுக்காக டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ல பல இடங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அரசாங்கமே வந்து பாருங்க, ராஜாஜி வந்து மழையில கொட்டு மழையில போய் மதுவிலக்குக்காக வந்து போய் கருணாநிதியை பார்த்தார் என்றெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவம் படிக்கணும். ஆனா அதை வந்து வேற மாதிரி நக்கலாக கருணாநிதி சொன்னார் என்று நம்ம படித்திருக்கிறோம். அதனால
தமிழகத்தை வீழ்த்தியது, மதுவுக்கு அடிமைப்படுத்தியது திராவிடம். என்றைக்கு திராவிடம் தமிழ்நாட்டு விட்டு போகுதோ அன்னைக்குதான் இதெல்லாம் சரியாகும் நான் நினைக்கிறேன். அப்படி போக வேண்டிய பல கல்சடிகளும் திராவிடம் போனால் போகும். அந்த நல்ல நாள் என்றைக்கு வருமோ அன்றைக்கு தான் தமிழகம் சரியாகும் என்று நம்புகிறேன்.